சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் கிருஷிக்கு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிருஷிக்கு உதவி தான் செஞ்சுருக்காங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம ரோகிணி சொன்னதை அப்படியே பேசிட்டு இருக்காங்க ரோகிணியோட அம்மா. போதும் மீனா, இதுக்கு மேலேயும் நீ கிறிஷ் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டாம். இத்தனை நாள் நீயும் முத்துவும் பார்த்துக்கிட்ட வரைக்கும் போதும். இனி கிறிஷை பார்த்துக்க நான் இருக்கும்போது கிறிஷை பார்க்கவும் நீங்கள் வர வேண்டாம், ஸ்கூலுக்கும் போக வேண்டாம். நான் என் பேரனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் செஞ்ச இந்த வேலையால் என் பொண்ணு என் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேச உடனே முத்துவும் அவங்கள கேள்வி கேட்குறாங்க. இத்தனை நாள் இந்த பொறுப்பு இல்லாமல் இப்போ மட்டும் வந்திருக்கீங்க. கிறிஷுக்கு எவ்வளவோ பெரிய பிரச்சனை வந்தது, நாங்கள் தான் கிறிஷ் கூட இருந்தோம். ஆனால் இப்போ இந்த பேச்சு பேசுகிறீங்க. உங்கள் பொண்ணுக்கும் கிறிஷ் மேலே அக்கறை இல்லை, உங்களுக்கும் அக்கறை இல்லைன்னு எங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிட்டீங்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாத்தியா மீனா, கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நம்ம நல்லது தான் செஞ்சோம். ஆனால் இவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னு பாரு. நீங்கள் கிறிஷை தேடி வந்தது எங்களுக்கு சந்தோஷம். உங்கள் பேரன் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா கிறிஷோட வாழ்க்கையில் என்றைக்கும் நானும் மீனாவும் தலையிட போகிறதே இல்லை அப்படின்னு முத்துவும் ரொம்ப கோபமாக பேச உடனே நான் என் பேரனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லும்போது, என்ன பாட்டி நீங்கள் ஏன் பாட்டி இங்கே மீனா அத்தைக்கிட்டேயும் முத்துமாமாக்கிட்டேயும் இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க? அவங்க தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அம்மா கூட என்னை கவனிக்கல, என்னை பார்க்க வரலை. இப்போ நான் அந்த ஸ்கூலில் நல்லா படிக்கணும். அதுக்கு காரணமே இங்கே முத்துமாமாவும் மீனா அத்தை செஞ்ச உதவி தான். நீங்கள் அதை புரிஞ்சுக்காம ஏன் பாட்டி இப்படி கோபமாக பேசுகிறீங்கன்னு சொல்ல, கிறிஷ் உனக்கு எதுவுமே தெரியாது. பாட்டி சொன்னால் அது உன் நல்லதுக்கு தானே நீ புரிஞ்சுக்கணும். உங்கள் அம்மா என்னல கேள்வி கேட்குறா? இனி முத்துவும் மீனாவும் உன்னை பார்த்தா கூட நீ பேசவே கூடாது. இனி என் சொல் பேச்சு தான் கேட்கணும், என் கூட தான் நீ இருக்கணும். புரியுதில்ல? இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் கிருஷ்ணன்னு சொல்லும்போது, பாட்டி இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கே இருந்துட்டு வரேனே. நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்கணும் நானும் ஆசைப்பட்டேன். ஆனாலும் நீங்கள் என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களே. ஆனால் இவங்க தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் சந்தோஷமாக இருந்தேன்னா அது இவங்க வீட்டில் தான் அப்படின்னு கிறிஷ் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசும்போது உடனே இங்கே மீனாவை பார்த்து ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, என்ன மீனா, எல்லார் மனசையும் மாற்றுற மாதிரி கிறிஷும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிறிஷோட மனசை மாற்றிட்டீங்களா? என் பேரன் இப்படி பேசுகிற ஆளே இல்லை பாருங்கள். கிறிஷ் எப்படிலாம் பேசுகிறான்னு நீங்கள் தான் இங்கே கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்கிறானா. அதுக்கு காரணமே நீங்கள் 2 பேரும் தான். நல்லது செஞ்சுருக்கீங்க, அதனால நான் அமைதியாக இருக்கேன். ஆனால் என்னையும் என் பேரனையும் பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது முத்து. இனி எங்களுக்கு உங்கள் உதவி வேண்டவே வேண்டாம். நீங்கள் எங்களை தேடி வரவும் வேண்டாம். கிறிஷை எப்படி படிக்க வைக்கணும் பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசும்போது உடனே சந்திராவும், என்ன மீனா இப்படி பேசுகிறாங்க? பரவாயில்லம்மா, நீங்கள் உங்கள் பேரனை கூப்பிட்டு போங்க. அதுக்குன்னு மீனாவும் என் மாப்பிள்ளை முத்துவும் தப்பு செஞ்ச மாதிரி இப்படி கேள்வி கேட்குறீங்களே. சொல்லப்போனால் நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு புரியவே இல்லை. நாங்கள் கிறிஷுக்கு நல்லது செஞ்சுருக்கோம். தேடி வந்த நீங்கள் எங்ககிட்ட பாசமாக பேசியிருக்கணும், செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க அப்படின்னு சந்திராவும் இங்கே ரோகிணியோட அம்மா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே மீனா, வேண்டாமா, நாங்கள் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காகவா கிறிஷுக்கு உதவி செஞ்சோம்? கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அவன் நல்லா படித்து முன்னேறணும், கிறிஷோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உதவி செஞ்சோம். இவங்க யாரும் எங்களுக்கு நன்றி சொல்லவே வேண்டாம், கிறிஷை நல்லா பார்த்துக்கிட்டா போதுமா அப்படின்னு மீனா சொல்ல உடனே இங்கே ரோகிணியோட அம்மாவும், நீங்கள் 2 பேரும் கிறிஷோட வாழ்க்கையில் தலையிடலைன்னா கிறிஷை நாங்கள் எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சொல்லப்போனால் உங்ககிட்ட நாங்கள் இனி உதவி கேட்டு வரப்போகிறதும் இல்லை, நீங்களும் எங்களை தேடி வராதிங்க அப்படின்னு. நீ வா கிறிஷ், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். உங்கள் அம்மா என்கிட்ட தான் ரொம்ப கோபமாக பேசுகிறா. நீ இந்த முத்து மீனா கூட இருக்கிறது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சரியாக பேசாமல் ரொம்ப கோபமாக கிறிஷை அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க ரோகிணியோட அம்மா. உடனே முத்துவும், என்ன மீனா இவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எதுக்காக இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க? நம்ம கிறிஷுக்கு நல்லது மட்டும்தானே செஞ்சோம், உதவி செஞ்சுருக்கோம். அதை ஏன் இந்த கிறிஷோட அம்மாவும் புரிஞ்சுக்காம கிறிஷோட பாட்டி இப்படி பேசுகிறாங்க? இவங்க இப்படி பேசவே மாட்டாங்க தானேன்னு சொல்லும்போது, ஆமாங்க, கிறிஷோட பாட்டியாக பேசலை, கிறிஷோட அம்மா தான் அவங்கள இப்படி பேச வச்சுருக்காங்க. அதான் இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு மீனா ஆறுதலாக பேசுகிறாங்க. உடனே சந்திராவும், ஆமாம் மாப்பிள்ள, அவங்க பேசும்போதே தெரியுது கிறிஷோட அம்மா தான் தேவையில்லாமல் இவங்கக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க. வேணும்னே இவங்க இப்படி பேசுகிற மாதிரி தெரியல, யாரோ சொல்லி கொடுத்து தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ கிறிஷை பார்த்துக்கிறதுக்கு இப்போ அவங்க பாட்டி வந்துட்டாங்க. நீங்கள் 2 பேரும் இனி உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். கிறிஷுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் இந்த கிறிஷோட பாட்டி தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க போல். என்ன என்கிட்டயே அந்த பேச்சு பேசினாங்க மீனா. நீங்கள் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்துட்ருங்கன்னு சொன்னேன், அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு கோவமாக பேசினாங்க. கிறிஷுக்காக நம்ம முடிஞ்சளவு உதவி செஞ்சிட்டோம், இனி அவங்க கிறிஷை பார்த்துக்கிட்டோம், அந்த பொறுப்பை அவங்களே எடுத்துக்கிட்டோம் மீனா, நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க சந்திரா. உடனே முத்துவும், இருந்தாலும் கிறிஷோட பாட்டி
நம்மளை பார்த்த உடனே சந்தோஷமாக பேசுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ கோவமாக பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல மீனா. சரி சவாரி இருக்குது, நான் கிளம்புறேன் மீனா அப்படின்னு கிறிஷோட பாட்டி பேசின பேச்சால் கிறிஷையும் இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மனவேதனையில் முத்து எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மீனாவுக்கும் ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. கிறிஷோட பாட்டி வந்தாங்க, இத்தனை நாள் வராமல் இப்போ வந்தவங்க இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க. நாங்கள் செஞ்சது உதவின்னு கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியலையா? கிறிஷ் நாங்கள் இருக்க போய் தானே சந்தோஷமாக இருந்திருக்கான். அவங்க அம்மாவும் கவனிக்காமல் இருந்தாங்கல்ல. கிறிஷோட நிலைமையை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க போல. இவங்களாவது கிறிஷை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா எனக்கும் நிறைய வேலை இருக்குது, நீங்கள் சொன்னீங்களேன்னு தான் உடனே நான் இங்கே கிளம்பி வந்தேம்மா. வீட்டுக்கு போகணும், சமைச்சு வைக்கணும், நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணியோட அம்மா ரோகிணி சொன்ன மாதிரியே கிறிஷை மீனாவோட அம்மா சந்திரா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்த உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. மீனா முத்துவால் எனக்கு அங்கே பெரிய பிரச்சனை வருமோன்னு நினச்சேன். அங்கே கிறிஷ் இருக்கிறதுனால என்னை பற்றின உண்மையை கிறிஷ் சொல்லிடுவானோ அப்படின்னு ரொம்பவே பதட்டமாகவே இருந்தேன். எப்படியோ நான் சொன்ன மாதிரியே கிறிஷை கூப்பிட்டு வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே ரோகிணியோட அம்மாவும், முத்து மீனாவை ஒன்னால் நான் புரிஞ்சிக்காத மாதிரி அந்த பேச்சு பேசி இங்கே கிறிஷை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். என் பேரனை நான் நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தானே தவிர்த்து உன்னை நம்புறதுக்காகவோ இல்லை உன் பேச்சை கேட்டு நான் இப்படி செய்யவே இல்லை. உன் பையன் கிறிஷை நீயே உன் வீட்டில் உண்மையெல்லாம் சொல்லி நல்லபடியாக பார்த்துருந்ததுன்னா இந்த மீனாவும் முத்துவும் இந்த விஷயத்தில் தலையிட்டிருக்கவே மாட்டாங்க. நானும் கிறிஷ் உன் கூட தான் இருக்கணுன்ற ஆசையில் யார்கிட்டையும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போயிட்டேன். இப்போ வரைக்கும் கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதே முத்துவும் மீனாவும் தான். ஆனால் நீ செஞ்ச பிரச்சனையால் நான் அவங்கள அந்த பேச்சு பேசிட்டு வந்திருக்கேன். என்னை பற்றி அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல, ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருப்பாங்க. என்ன மீனா கண் கலங்கி நின்னா. தேவையில்லாமல் பேசிட்டேன் அவங்கள. எவ்வளோ நல்லவங்க அந்த முத்துவும் மீனாவும். ஒன்றை மாதிரி ஒன்றும் இல்லையே. உனக்கு உன் பையனோட வாழ்க்கையே முக்கியம் இல்லை, ஆனால் பெரிய பிரச்சனையிலேருந்து கிறிஷை காப்பாற்றிருக்காங்க, உதவி செஞ்சுருக்காங்க. அதுக்காக நான் நன்றி கூட சொல்லலை தெரியுமா அப்படின்னு கண் கலங்கி பேசுகிறாங்க ரோகிணியோட அம்மா. உடனே ரோகிணியும், அம்மா அவங்க எதுக்காக கிறிஷை கிறிஷுக்கு உதவி செய்யணும், என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் உங்களால் தானம்மா என் வாழ்க்கையே இப்போ இந்த நிலைமையில் இருக்குது. இப்போயும் அந்த முத்து மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்க, போதும் ரோகிணி, இதுக்கு மேலே நீ எதுவும் பேசவே பேசாத. சொல்லப்போனால் உன்னால தான் உன் பையன் கிறிஷுக்கு பிரச்சனையே வருது. நீ என்னடானா முத்து மேலேயும் மீனா மேலேயும் தப்பு இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவங்க கிறிஷுக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கிறிஷ் அங்கேருந்து கூப்பிட்டு வரும்போது நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நன்றி சொல்லி பாசமாக பேசியிருந்தேன்னா, நீங்கள் எங்கே தங்குறீங்க, எங்கே நானே உங்களை கூப்பிட்டு விடுறேன்னு முத்துவும் மீனாவும் ரொம்ப பாசமாக என்னை ரொம்ப நல்லபடியாக கவனிச்சிருப்பாங்க. நான் தான் உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தப்பே செய்யாத முத்து மீனாவை நல்லா திட்டிட்டு கோவமாக பேசிட்டு வந்திருக்கேன். சொல்லப்போனால் உன்னை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கோவமாக வருது. உன்னால் இங்கே முத்து மீனாவை நான் இப்படிலாம் பேசியிருக்கவே கூடாது. என் பேரனை இனி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தான் இங்கே கிறிஷ் மேலே அக்கறையே இல்லைல்ல. நீ எங்களை பார்க்க வரவே வேண்டாம், போதுமா? என் பொண்ணு ரோகிணின்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. அப்படிப்பட்ட வேலையை செஞ்சிட்ருக்க. சீக்கிரமாகவே உன்னை பற்றின உண்மையை உன் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு. இல்லை நானே உண்மையை சொல்ல வேண்டியதாயிரும். ஏன்னா இதுக்கு மேலேயும் உனக்காக நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். எனக்கு என் பேரன் கிறிஷோட வாழ்க்கை முக்கியம். தேவையில்லாமல் நீ சொன்ன மாதிரியே அந்த முத்து மீனாவை ரொம்பவே அவமானப்படுத்திட்டு வந்திருக்கேன். அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும்னு எனக்கு தான் தெரியும். இனியும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதனால் நீ இப்படி பேசுகிறதுலாம் நான் நம்பவும் மாட்டேன். கிறிஷை நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப கோவம் வருது. நான் இவ்வளோ சொல்கிறேன், என் வாழ்க்கைக்கே முத்துவும் மீனாவும் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன். அதை புரிஞ்சிக்காமல் எப்போ பார்த்தாலும் எல்லாரும் அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்படியோ அங்கே சந்திரா வீட்டில் இருந்து கிறிஷை எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்துட்டாங்க. இனி கிறிஷுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை பற்றின உண்மையை முத்து மீனாவால் கண்டுபிடிக்கவே முடியாது. நானும் பார்க்க தானே போகிறேன். இனி கிறிஷை முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா அந்த பேச்சு பேசிட்டு வந்திருக்காங்கல்ல. இனி முத்துவும் மீனாவும் அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ரோகிணி. முத்துவும் மீனாவும் தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. உடனே அண்ணாமலையும், என்னம்மா மீனா 2 பேரும் ஒன்றா வரீங்க அப்படின்னு கேட்க, வெளியில் கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே விஜயா வராங்க. ஆமாம், உனக்கு வேறு வேலை எதுவும் இருந்தால் தானே உங்கள் அம்மா வீட்டுக்கு கிறிஷை பார்க்க போனியான்னு கேட்க, கிறிஷை பார்க்க தான் போனேன், ஆனால் இப்போ கிறிஷ் எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், அப்போ கிறிஷ் எங்கேப்பா இருக்கான் முத்துன்னு சொல்லும்போது, அதை ஏன்பா கேட்குறீங்க, கிறிஷோட பாட்டி திடீர்னு வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் என் மாமியார் ஃபோன் பண்ணாங்கப்பா. உடனே அங்கே போனால் நாங்கள் என்னவோ தப்பு பண்ண மாதிரி அவங்க எங்களை கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் அவங்க பேரனையும் அவங்களையும் பிரிக்க திட்டம் போட்டோமா.
இனி எங்கள் வழியில் தலையிடாதீங்க. கிறிஷோட வாழ்க்கையில் நீங்கள் வரவே கூடாதுன்னு கிறிஷோட பாட்டி அந்த பேச்சு பேசுகிறாங்கப்பா. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நானும் மீனாவும் அப்பப்போ போய் பார்த்துக்கிட்டோம். கிறிஷை கூட நம்ம வீட்டில் வச்சு கவனிச்சுக்கிட்டோம்ல. ஏன்பா இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுனாங்கன்னு எங்களுக்கு யோசிக்க கூட முடியல அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் ஆமாம் மாமா, எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. கிறிஷோட பாட்டி இப்படி பேசுறதுக்கு காரணம் கிறிஷோட அம்மானு மட்டும் தெளிவாக தெரியுது. அதனால் கிறிஷை நீங்களே கூப்பிட்டு போய் நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் 2 பேரையும் பிரிக்க நாங்கள் விரும்பலைன்னு நாங்களும் தெளிவாக பேசிட்டோம். கிறிஷோட அம்மா இப்படிலாம் பிரச்சனை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மீனா நடந்த எல்லாத்தையும் சொல்ல உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே நான் தான் சொன்னேன்ல, இவங்க உதவி செஞ்சால் கண்டிப்பாக இவங்களுக்கு பிரச்சனை தான் வரும்னு. கிறிஷோட அம்மாவும் கிறிஷோட பாட்டியும் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அந்த கிறிஷுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்க? அதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்ல அத்தை, நாங்களாவது கிருஷிக்கு உதவி செஞ்சோம். நீங்கள் எந்த உதவியும் செய்யாமல் நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிங்களே, அதை பற்றி முதல்ல யோசிச்சு பாருங்க. நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்கள் உண்மையாக மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம். நீங்களாம் எங்களை கேள்வி கேட்குறீங்களான்னு மீனா சொன்ன உடனே விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் என்ன விஜயா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் மீனா கிட்ட தனியாக பேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையும் முத்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, கிறிஷை பார்த்துக்கிறதுக்காக அவங்க பாட்டி வந்துட்டாங்க. இனி கிறிஷோட வாழ்க்கையில் நீங்கள் தலையிடவே வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கிறிஷுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க. அதை கிறிஷோட பாட்டியும் புரிஞ்சுக்கல, கிறிஷோட அம்மாவும் புரிஞ்சுக்கல. உங்களை தப்பாக தான் நினைக்கிறாங்க. எப்படியோ அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரல, அது வரைக்கும் சந்தோஷம்னு. இனி உங்கள் வேலையை பாருங்கள். அப்படியே ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யணுன்னா கூட நீங்கள் உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிறிஷ் இந்த வீட்டை கூட்டிகிட்டு வரணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. அது மட்டும் இல்லை, இனி அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யவும் வேண்டாம். நீங்கள் உதவி செஞ்சாலும் உங்களை அவங்க புரிஞ்சுக்கல, நீங்கள் செஞ்ச உதவியை நினச்சி பார்க்கலனா அவங்களுக்கு ஏன்பா நீங்கள் உதவி செய்யணும்? அதுக்கப்புறம் இப்படி தலை குனிஞ்சு நிற்கணும்? நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல முத்து, மீனா, இனி உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரெஸ்ட் எடுக்க போக உடனே முத்துவுக்கு ஃபோன் வருது. முத்துவும் ஃபோன் பேசுகிறதுக்காக போகிறாரு. உடனே விஜயா கேள்வி கேட்குறாங்க. என்ன மீனா, எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா? உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். மற்றபடி நான் உங்களை தப்பாக பேசலை, உங்களை அவமானப்படுத்தலை. நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டா நான் உங்களை அதுக்கு எதுவுமே செய்ய முடியாது த அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இன்னைக்கு பார்வதி வீட்டுக்கு வந்தல்ல, அங்கே நீ என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது உங்ககிட்ட பேசினேன், உண்மையை உங்களுக்கு புரிய வச்சேன், வேற நான் எதுவுமே செய்யலையே, பூவெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் கேட்கல. சிந்தாமணியை பார்த்தல, சிந்தாமணிக்கிட்ட என்னை பற்றி என்ன சொன்னேன்னு கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட நான் பேசவே இல்லை, பேசினா பிரச்சனை வரும்னு நான் தான் கிளம்பி வந்துட்டேனே, அப்புறம் எதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு மீனா சொல்லும்போது, உனக்கு என்னை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குல்ல, நான் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு பார்வதி வீட்டில் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன், அதை பார்த்து உன்னால் தாங்கிக்க முடியல, அப்படி தானே மீனா? சிந்தாமணிக்கிட்ட நீ என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்தேன், அதுலேயும் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. டான்ஸ் கிளாஸையும் நான் சரியாக நடத்தலை. இப்போ இந்த கிளாஸ்லேயும் எனக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் என்னால் இந்த கிளாஸை வந்து நடத்தவே முடியாதுன்னு நீ சொல்லியிருக்க. இப்படிலாம் நீ பேசுகிறியே, நீ என் மருமக தானே, இப்படிலாம் அந்த சிந்தாமணிக்கிட்ட சொல்லலாமான்னு கேட்கும்போது, அத்தை என்ன சொன்னேன்னு புரிஞ்சுக்காமல் பேசாதீங்க. சொல்லப்போனால் அவங்கக்கிட்ட நான் பேசவே இல்லை. நான் அவங்கக்கிட்ட எதுக்காக பேசணும்? அவங்களுக்கு என்னை கொஞ்சம் கூட பிடிக்காது, பிரச்சனை செய்வாங்க. சிந்தாமணிக்கிட்ட பேசவே கூடாதுன்னு உங்களையும் தானே சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, அதுவே பெரிய தப்பு தான். சிந்தாமணி இப்படி உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க, அதை நம்பிட்டு என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க. நான் எதுக்கு சிந்தாமணிக்கிட்ட முதல்ல பேசணும்? நீங்கள் எதுக்கு அவங்கள உங்கள் கிளாஸுக்கு வர வைக்கிறீங்க? எப்பயுமே அவங்க வந்து என்னை பற்றி நல்லதாக சொல்லியிருக்காங்க. என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சிந்தாமணி என்னை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனால் உண்மை இதுதான், சிந்தாமணிக்கிட்ட நான் பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிந்தாமணிக்கிட்ட என்னை பற்றி தேவையில்லாமல் பேசாதீங்க. உங்கள் கிளாஸ்க்கு அவங்க வராங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மீனா, நீ வந்து ரொம்ப பொறாமப்படுற, உன்னால் நிறைய சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிற. என் பையன் மனோஜை பார்த்தல, அவன் என் பேச்சை கேட்டு நல்லா படித்து இப்போ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். என் பேச்சை கேட்காத முத்துவோட நிலைமையும் பார்த்துட்ருக்கல, அதே மாதிரி உன்னையும் முத்துவையும் இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாகவே நான் வந்து அனுப்ப தான் போகிறேன். நீ எப்பயும் போல் உங்கள் அம்மா வீட்லேயே போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன்னா அவ்வளவுதான். அதே மாதிரி சிந்தாமணிக்கிட்டே இனி என்னை பற்றி எதுவுமே நீ பேசக்கூடாது அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க விஜயா. அத்தை, நான் ஏற்கனவே பேசவும் இல்லை, இனி நான் பேச போகிறதும் இல்லை. அப்படி எந்த அவசியமும் எனக்கு இல்லை. ஏன்னா நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு போதுமானதாக இருக்குது. உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவு நீங்கள் ஒன்றும் நிறைய சம்பாதிக்கவும் இல்லை. இப்போ தான் அந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நிறைய வருமானம் வந்தால் எனக்கு என்ன, வரலனா எனக்கு என்ன?
என் வேலையை நான் பார்க்குறேன்னு மீனா சரியான பதில் கொடுத்துட்டு அங்கே கிச்சனுக்கு போகிறாங்க. நான் மீனா கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கேன். மீனா அதை புரிஞ்சுக்காம இங்கே சிந்தாமணி சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கோவமாக பேசிட்டு போகிறா. இந்த மீனா முத்து இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்க முடியாது போல அப்படின்னு மீனா வந்து இப்படி எதிர்த்து பேசிட்டு போனதுனால ரொம்ப கோவத்தில் இருக்காங்க விஜயா. கிறிஷோட பாட்டி கிறிஷை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கிறிஷும் தன்னுடைய பாட்டி கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்க இங்கே ரோகிணியும் கிறிஷை பார்க்கறதுக்காக வராங்க. உடனே கிறிஷ், என்னம்மா பாட்டி வந்த உடனே என்னை பார்க்க வந்திருக்கீங்க, பாட்டி இல்லைன்னா நீங்களும் என்னை பார்க்க வரமாட்டீங்கல்ல அப்படின்னு ரோகிணி கிட்ட கேள்வி கேட்கும்போது உடனே இங்கே கிறிஷோட பாட்டி ரோகிணி கிட்ட பேசாமல் ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அம்மா என்னம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்க்கணும்னு நினச்சி வந்தா என்கிட்ட ஏமா பேசாமல் இருக்கீங்கன்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. வேற என்ன பேச சொல்கிற, உன் பையன் மேலே உனக்கு அக்கறையே இல்லை, இங்கே கிறிஷ் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற முத்து மீனாவை நான் வந்து ஒன்னால தான் அந்த பேச்சு பேசிட்டு வந்திருக்கேன். என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல ரோகிணி. உன் வாழ்க்கை தான் உனக்கு முக்கியம்னு நினைக்கிற, அப்போ உன் பையனை பற்றி யோசிக்கவே மாட்டியா? முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க, அவங்களே நான் நல்லா திட்டிட்டு வந்துட்டேன், அதுக்கு காரணம் நீ தானே. அப்புறம் உன் மேலே எனக்கு கோவம் வராதா என்ன? இப்போ கிறிஷை பார்க்க வந்திருக்கிறியே, கிறிஷை ஸ்கூலில் சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா உன் ஃப்ரெண்டு மகேஸ்வரி தானே போய் பார்த்துக்கிட்டா. கிறிஷை நீ நல்லபடியாக போய் பார்த்துருந்தனா, கிறிஷுக்கு தேவையானதெல்லாம் நீ செஞ்சுருந்தனா கிறிஷுக்கு பிரச்சனை வந்திருக்குமா? கிறிஷுக்கு பிரச்சனை வந்தாலும் அதில் நீ வந்து என்ன ஏதுன்னு கூட கண்டுக்காம தானே இருந்த. முத்து மீனா உதவி செஞ்சதுனால இனி வந்து அவமானப்பட்டு நின்றுருக்காங்க. இனி கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் நம்மளுக்கு உதவி செய்யணும்னு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்லதுமா, அவங்க வரக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் இப்படி பேசணும்னு சொன்னேன். நீங்களும் பேசுனீங்க, அதனால தான் கிறிஷை கூப்பிட்டு வர முடிஞ்சது. இல்லைனா கிறிஷை நாங்களே பார்த்துக்கிறோன்னு அந்த முத்துவும் மீனாவும் ரொம்ப அடம்பிடிச்சிருப்பாங்க. அவங்கள பற்றி எனக்கு தெரியாதா என்ன? கிறிஷை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேம்மா. அவங்க யாருமா கிறிஷை வந்து தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு? மகேஸ்வரி கிட்ட நான் சொல்லி எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கேன். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிறிஷ் வராமல் மீனா தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்கல்ல, அதனால தான் நீங்களே இங்கே முத்து மீனாவை தலகுனிய வச்சுருக்கீங்க. இதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லை கிறிஷ், இனி முத்துவும் மீனாவும் வந்து உங்ககிட்ட பேசினா கூட நீ அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, புரியுதில்ல? நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லும்போது, எப்போ பார்த்தாலும் என்னை பார்க்க வந்துட்டு இப்படிதாம்மா கோவமாக பேசுகிறீங்க. நல்ல வேலை பாட்டியாவது இனி என் கூட இருக்காங்க, அதனால் நீங்கள் என்னை பார்க்க வரலனாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு கிறிஷ் சொன்னதை கேட்டுட்டு இங்கே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, உன் பையன் கிறிஷ் இப்போவே உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான். தன்னுடைய அம்மா இல்லைனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறான். இப்படியே நீ உன் வேலை தான் முக்கியம், உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம், இங்கே கிறிஷை பார்க்க வரமாட்டேன்னு நீ சொன்னனா எங்கள் அம்மாவே எனக்கு வேண்டான்னு ஒரு முடிவெடுத்தாலும் எடுத்துருவான் கிறிஷ். அதனால் நீ புரிஞ்சு நடந்துக்க. அப்புறம் கிறிஷ் மீனாத்தை தான் முக்கியம், முத்துமாமா தான் முக்கியம்னு முடிவெடுத்தா என்றைக்கும் உன் பையனை நீ கவனிக்கவே முடியாது, முத்து மீனாவே பார்க்க வேண்டியதாக போயிடும். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க, என்னைக்கா இருந்தாலும் கிறிஷை நான் தான் பார்த்துப்பேன். சரிம்மா, நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்கல்ல, உங்ககிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு ரோகிணி தன்னுடைய அம்மா வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால இப்படிலாம் பேசி சமாளிக்கிறாங்க. முத்து எப்பயும் போல் சவாரிக்கு கிளம்பி போகிறாரு. அந்த சமயம் இங்கே முத்துவுக்கு ஒரு ஃபோன் வருது. முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நான் மீனா கிட்ட சொல்கிறேன், டெக்கரேஷன் ஆர்டரை மீனா கண்டிப்பாக எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே மீனாக்கு ஃபோன் பண்ணி உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன்னு ஃபோன் பண்ணிவிட்டு வந்து உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த வந்து முத்து சொல்கிறாரு. மீனா எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, பூ கொடுத்துட்டு இப்போ தாங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மீனா, வீட்டு வேலையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கோ, நான் சொன்ன இடத்துக்கு நீ போ. அது மட்டும் இல்லை, டெக்கரேஷன் ஆர்டர் உனக்கு கிடச்சிருக்கு. இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ இப்போ போனால் தான் உங்ககிட்ட அவங்க நிறைய பேச வேண்டியது இருக்கான். இது ஒரு பெரிய கல்யாண டெக்கரேஷன் ஆர்டர்ன்றதுனால இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நீ எடுத்து செஞ்சனா நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொல்ல, நான் கண்டிப்பாக போய் பார்க்குறேன், நீங்களும் வரீங்களான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு சவாரி வேலை இருக்குது, அதனால் நீ மட்டும் போயிட்டு வா மீனா அப்படின்னு முத்து சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. உடனே மீனாவும் அங்கேருந்து டெக்கரேஷன் ஆர்டருக்காக கிளம்புறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, இப்போ தான் வீட்டுக்கு வந்த, அதுக்குள்ளே ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் கிளம்புற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்த, டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்குன்னு உங்கள் பையன் முத்து தான் ஃபோன் பண்ணி சொன்னார், அதான் நான் போய் பார்த்துட்டு வரலாமேன்னு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. முத்து சொன்னால் உடனே நீ கிளம்பிடுவியா? நான் வீட்டில் தானே இருக்கேன், நான் உன் மாமியார் தானே, என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டாமா என்ன? நீ தான் யார் பேச்சையும் கேட்க மாட்டியே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இப்போ தான் நான் வந்தேன். எப்பயுமே பார்வதியத்தை வீட்டில் தானே இருப்பீங்க, என் வேலையை நான் பார்க்கறதுக்காக கிளம்புனேன், மற்றபடி தப்பாக நினச்சிக்காதீங்க, சீக்கிரமாக வந்துருவேன் அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும், ஆனால் நீ வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை வீட்டு வேலையெல்லாம் அப்படியே தான் இருக்குது, நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுருவேன்னு சொல்கிறாங்க. உன்னை நம்பவே முடியாது. வீட்டு வேலையை முடிச்சுட்டு நீ வந்து உன்னுடைய வேலைக்காக எங்கே வேணாலும் போ, நான் கேள்வி கேட்கவே மாட்டேன். துணியெல்லாம் அப்படியே இருக்குது,
அது மட்டும் இல்லாமல் மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்குறது? இங்கே ரோகிணியும் உன்னை விட நல்லா சம்பாதிக்கிறான்னு மனோஜோட கடையிலையும் வேலை இருக்குன்னு ரோகிணியும் வீட்டு வேலையை செய்யாமல் கண்டுக்காமல் இருக்கா. நீயும் இப்படி தன்னுடைய வேலை முக்கியம்னு போனால் வீட்டு வேலையை யார் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்க, அத்தை, இதெல்லாம் உங்கள் பையன் முத்துக்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசாதீங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு என் வேலை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த வீட்டில் இருக்க மீனா, ரோகிணி, ஸ்ருதின்னு யாருமே என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. இந்த மீனாவே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறானா, இதை விட நல்லா சம்பாதிக்கிற ரோகிணி, ஸ்ருதின்னு இவங்களா என் பேச்சை கேட்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்காங்க விஜயா. எப்பயும் போல் முத்து சொன்னதுக்காக அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக பேச மீனா வந்து கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் மீனா அவங்கள போய் பார்க்குறாங்க. டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்குது. ரொம்ப நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் நானே வந்து செஞ்சு தரேன்னு மீனா பேசிட்டு அவங்க தந்த பணத்தையும் வாங்கிட்டு மீனா வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் இங்கே கிறிஷோட பாட்டியவும் மீனா வந்து பார்க்குறாங்க. மீனா கிறிஷோட பாட்டியை பார்த்த உடனே, கிறிஷோட பாட்டி அப்போ இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே தங்கியிருந்தாங்க. இப்போ அந்த வீட்டில் அவங்க இல்லை. இங்கே அவங்க வீடு எடுத்து தங்கியிருக்காங்க போல். நமக்கு தான் தெரியாது. ஆனால் இவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் அன்றைக்கி ரொம்ப கோபமாக பேசியிருப்பாங்கன்னு நம்மளும் கண்டுக்காமல் இருந்துட்டோம். ஆனால் இவங்க எங்கே இருக்காங்கன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ தான் இவங்க எந்த உண்மையை மறைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மை தெரியணும்னா கண்டிப்பாக கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் இப்போ எங்கே தங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரணும். இவங்களுக்கு தெரியாமையே நம்ம வந்து போய் பார்க்கணும். நாம் வரோன்றது கிறிஷுக்கும் தெரியக்கூடாது, கிறிஷோட பாட்டிக்கும் தெரியக்கூடாதுன்னு அங்கே கிறிஷோட பாட்டியை பார்த்த உடனே மீனா இப்படி யோசிக்கிறாங்க. ஏன்னா கிறிஷோட அம்மாவால் தான் கிறிஷோட பாட்டி நம்மக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசினாங்க. அதெல்லாம் வந்து என்னால் இன்னுமே புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு கிறிஷோட பாட்டி கிறிஷை அங்கே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரதுன்னு எங்கே தான் போகிறாங்க அப்படின்றத மீனாவும் அங்கேயே இருந்து கவனிக்கிறாங்க. கிறிஷோட பாட்டி ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தான் தங்கியிருக்காங்கன்னு மீனாவுக்கும் தெரிய வருது. கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் அங்கே ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடியே ரோகிணி அங்கே வீட்டில் இருக்காங்க. அம்மா, இன்றைக்கும் நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு கிறிஷ் வந்து பேசிகிட்ருக்க. ஆமாம் கிறிஷ், உன்னை பார்க்க தான் வந்தேன். ஏன்னா அங்கே ஸ்கூலில் இருக்கும்போது தான் உன்னை பார்க்க முடியல. ஆனால் இப்போ நீ தான் இங்கே தனியாக இருக்கல்ல, எங்கள் அம்மாவும் இருக்காங்க, நானும் உன்னை தினமும் பார்க்க வருவேன்னு சொன்னேன்ல, அதான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு கிறிஷ். நீ வேற என் மேலே ரொம்ப கோபமாக இருந்தல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்ல. இல்லைம்மா, நீங்கள் என்னை பார்க்காம என்கிட்ட பேசாமல் நீங்கள் என்னை கண்டுக்காமல் இருந்தீங்கல்ல, அதாம்மா அப்படிலாம் பேசிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா. ஆனால் என் மேலே நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு கிறிஷ் ரொம்ப சந்தோஷமா இங்கே வந்து ரோகிணி வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க. உடனே ரோகிணியோட அம்மாவும், பாத்தியா ரோகிணி, உன் பையன் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான், அக்கறை வச்சுருக்கான்னு. இல்லைனா உன்னை பற்றின உண்மையை என்னைக்கோ மீனா முத்துக்கிட்ட சொல்லியிருப்பானே, இங்கே கிறிஷே உன்னை மாட்டி விட்டுருப்பான். ஆனால் அப்படிலாம் உன் பையன் கிறிஷ் வந்து செய்யலை பாத்தியா. இதுலேயே உனக்கு தெரிய வேண்டாமா கிறிஷ் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு. இனியாவது கிறிஷை புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லை, உன்னால் முத்து மீனா எந்த தப்புமே செய்யலை. நீ சொன்ன மாதிரி அவங்கக்கிட்டையும் கோவமாக பேசினேன். என்ன அவங்க என்ன தான் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. சொல்லப்போனால் என் மேலேயும் முத்துவும் மீனாவும் ரொம்பவே கோவமாக இருப்பாங்க. சொல்லப்போனால் ஒன்றை தான் நான் வந்து கேள்வி கேட்டிருக்கணும், ஒன்றை தான் நான் திட்டியிருக்கணும். ஆனால் எந்த தப்பும் செய்யாத முத்து மீனாவை நான் கேள்வி கேட்டுட்டேன். என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கே வந்து கிறிஷோட அம்மாவும் அங்கே உள்ளே போகிறாங்க. இது எல்லாத்தையும் மீனா வெளியில் நின்று கேட்டுடுறாங்க. அப்போ தான் மீனாவுக்கு தெரியுது, அப்போ கிறிஷோட அம்மா ரோகிணியா. ரோகிணி கிறிஷுக்காக தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ரோகிணி சொல்லி தான் கிறிஷோட பாட்டி தேவையில்லாமல் எங்ககிட்ட பிரச்சனை செஞ்சாங்களா, கோவமாக பேசினாங்களா, எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரோகிணியா அப்படின்னு மீனா பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. உடனே ரோகிணி கிறிஷை பார்த்து சொல்கிறாங்க, உன் பாட்டி என்னை புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு உன் மேலேயும் உன் பாட்டி மேலேயும் அவ்வளோ பாசம் இருக்குது, அவ்வளோ அக்கறை இருக்குது. அதனால தான் எப்பயுமே நான் வந்து உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன். என்ன நீ வந்து என்னை புரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்ட. இனி நீ நல்லா படிக்கணும், அம்மாவுக்காக நீ நல்லா படித்து முன்னேறணும். புரியுதில்ல கிறிஷ். அது மட்டும் இல்லை, சீக்கிரமாகவே நான் உண்மையை சொல்ல தான் போகிறேன். அதுக்கப்புறம் நீ எல்லாரும் சந்தோஷமாக அங்கே அதே வீட்டில் இருக்க தான் போகிறோம். நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க தான் போகுது கிறிஷ். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. எங்கள் அம்மா என்னை புரிஞ்சிக்கல, ஆனால் நீ புரிஞ்சுப்பல அப்படின்னு கிறிஷ்கிட்ட ரொம்ப பாசமாக ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த மீனா கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய பையன் கிறிஷை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரோகிணி என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கிறிஷும் கேட்குறான். இங்கே வந்து ரோகிணியோட அம்மாவும் கேட்குறாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் ரோகிணி யாருன்னே தெரியாமல் இருந்தது. இந்த கிறிஷோட அம்மா யாருன்னு நம்ம மகேஸ்வரி கிட்ட கேட்டோம், ஏன் கிறிஷோட பாட்டிக்கிட்ட கூட கேட்டோம். யாருமே உண்மையே சொல்லலை.
உங்களுக்கு நீங்கள் ஏன் இதை கேட்குறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இங்கே கிறிஷோட பாட்டி நம்மளெல்லாம் கேள்வி கேட்டாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இவங்கள பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இங்கே ரோகிணியே திட்டம் போட்டு தான் தன்னுடைய அம்மாவை வர வச்சுருக்காங்க. வர வச்சது மட்டும் இல்லாமல் இப்படி கிறிஷையும் கூப்பிட்டு வந்து தன்னுடைய அம்மாவையும் இங்கே தனியாக தங்க வச்சுருக்காங்க. ரோகிணி இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனியும் இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட மீனா அங்கே வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. மீனா இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்கன்னு தெரியாத ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்க. இங்கே ரோகிணியோட அம்மா கிறிஷுக்காகவும் ரோகிணிக்காகவும் சமைச்சு கொடுக்குறாங்க. உடனே ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக, பரவாயில்லம்மா, என்னதான் என் மேலே உங்களுக்கு கோவம் இருந்தாலும் எனக்காக சமைச்சு கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சுமா நீங்கள் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி பேசிகிட்டு இருக்கும்போது கண் கலங்கி நிற்கிறாங்க ரோகிணியோட அம்மா. சீக்கிரமாக ரோகிணி திருந்தணும், உண்மையை சொல்லணும். என் பேரன் கிறிஷை ரோகிணி ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அப்படிலாம் என்னைக்கு நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க கிறிஷோட பாட்டி. மீனா தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி பேசிட்டு உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு ரொம்ப அமைதியாக வராங்க. அங்கே வந்த விஜயாவும், என்ன மீனா வேலையெல்லாம் முடிச்சிட்டல, இப்போ வீட்டு வேலையை பார்க்கலாமான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மீனா எதையுமே கண்டுக்காமல் தனியாக போய் உக்காந்துட்ருக்காங்க. என்ன, நான் பேச பேச மீனா கண்டுக்காமல் அமைதியாக இருக்கா? அதான் என்னை யாரும் நான் பேசுகிறது தான் கேட்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்ன இந்த மீனா அப்படி செய்கிறான்னு ரொம்ப கோபமாக இருக்கும்போது அங்கே முத்து வராரு. முத்துக்கிட்ட வந்து மீனா செஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க விஜயா. என்ன மீனா, அம்மா என்னென்னவோ சொல்கிறாங்கன்னு கேட்க, இல்லைங்க என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கன்னு மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன மீனா, என்ன பிரச்சனை? என்ன யாரும் ஏதாவது சொன்னாங்களா? எங்கள் அம்மா உன்னை திட்டினாங்களா? கேள்வி கேட்டாங்களான்னு முத்து ரொம்பவே பதட்டமாக கேட்கும்போது, நான் வந்து மீனாவை எதுவுமே சொல்லலை, நீ என்ன தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற முத்துன்னு விஜயா கேட்குறாங்க. இல்லைங்க, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுது அப்படின்னு சொல்ல, என்ன உண்மைன்னு கேட்க, கிறிஷோட பாட்டி எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா, உனக்கு வேறு வேலையே இல்லையா? நீ ஏதோ டெக்கரேஷன் ஆர்டருக்காக பேச போனேன்னு சொன்ன, அப்புறம் எதுக்காக கிறிஷ் எங்கே இருக்கான்னு இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்து நிற்கிற? அதான் உன் மாமனார் தெளிவாக சொன்னாங்கல்ல, நான் சொன்னதான் கேட்க மாட்டேன், என் வீட்டுக்காரர் சொன்னாலும் கேட்க மாட்டியா? இனி கிறிஷோட வாழ்க்கையில் என்ன நடந்தால் உனக்கு என்ன? அவங்க எங்கே தங்கியிருந்தா உனக்கு என்ன? கிறிஷோட பாட்டிக்கு கிறிஷ் மேலே அக்கறையே இல்லை. இப்போ என்னவோ புதுசாக அக்கறை இருக்க மாதிரி வந்திருக்காங்கன்னா அவங்களே பார்த்துக்கிட்டுமே, நீ எதுக்காக இதில் தலையிடுறேன்னு கேட்கும்போது, அத்தை என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து, என்னதான் மீனா நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே மனோஜும் வராரு. மனோஜ் வந்த உடனே இங்கே விஜயம், பாரு மனோஜ், நான் சொல்கிற எதையுமே இந்த மீனா கேட்கவே மாட்டிக்கிறான்னு சொல்ல, ஏமா என்னம்மா பிரச்சனைன்னு கேட்கும்போது, வீட்டில் இவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் கவனிக்காமல் நீ வந்து பூ கொடுக்க போயிடுற, டெக்கரேஷன் ஆர்டருக்காக கிளம்பி போயிடுறேன்னு சொன்னால், இப்போ வெளியிலேருந்து வந்த மீனா நான் சொல்கிற எதையுமே கேட்காம முத்துக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு, நீ என்ன சொன்ன, நாளைக்கு எனக்கு வேலைக்காக நிறைய துணியெல்லாம் தேவைப்படுது, இது எல்லா வேலையும் மீனாவை செய்ய சொல்லுங்கன்னு சொன்னல, எல்லா வேலையும் அப்படியே இருக்குன்னு சொல்லும்போது, முத்து என்ன இந்த மீனா அப்படிலாம் செய்கிறாங்க, நீயும் கேள்வி கேட்காம இருக்கேன்னு சொல்கிறாரு மனோஜ். என்ன பிரச்சனை உனக்கு, இப்போ தானே நீ வந்த உடனே மீனாவை ஏன் கேள்வி கேட்குறேன்னு சொல்லும்போது, இல்லை வீட்டு வேலையெல்லாம் மீனா பார்க்கணும்ல, அம்மா எவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க, நீங்கள் என்ன எதையும் கண்டுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்ல, உடனே மீனா, போதும் மனோஜ், யார்கிட்ட கேள்வி கேட்கணுமோ அவங்கக்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க, என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீங்கள் எங்கள் அம்மாவையும் என்னையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் கோவமாக பேசுகிறீங்க, முதல்ல நீங்கள் பார்த்து பேசுங்க மீனான்னு சொல்ல, எனக்கு எல்லாம் தெரியுங்க, நீங்கள் முதல்ல பேசாதீங்க, உங்கள் மனைவி ரோகிணி என்ன செய்கிறாங்கன்னே தெரியாமல் அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, நீங்கள் என்னை கேள்வி கேட்க முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கா மனோஜ் அப்படின்னு கேட்கும்போது, பாருங்கம்மா இந்த மீனா எல்லாரும் எதிர்த்து பேசுகிறாங்க, என்னம்மா நடக்குதுங்கன்னு கேட்க, உடனே அண்ணாமலை, என்னம்மா மீனா என்னாச்சு, நீ ஏமா இவ்வளோ கோவமாக பேசுகிறேன்னு சொல்ல, உடனே முத்தும், தெரியலப்பா, மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சதை பற்றி நான் ஃபோனில் சொன்னேன், மீனா டெக்கரேஷன் ஆர்டருக்காக பேச போனா, ஆனால் வந்ததுலேருந்து கோவமாக இருக்கா, இந்த மனோஜ் வேற வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நீ செய்யலையான்னு கேள்வி கேட்குறான்ப்பா, அதான்ப்பா மீனா கோவமாக பதில் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், மீனாவுக்கு முதல்ல என்ன பிரச்சனைன்னு முத்து கேட்டுட்டு இருக்கும்போது நீ என்ன வீட்டு வேலையை செய்யலையான்னு கேட்டுட்டு இருக்க, ஏன் ரோகிணி கிட்ட கேட்க வேண்டியதானே, இல்லை உங்கள் அம்மா பக்கத்தில் தானே நிற்கிறா, ஏன் இந்த வேலையெல்லாம் வந்து விஜயா செய்ய மாட்டாளா என்ன, மீனா மட்டும்தான் செய்யணுமா, மீனாவும் வந்து டயர்டாக இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு, மீனா எதுவும் பிரச்சனைனா சொல்லுமா, நீ ஏமா உட்காந்து அழுதுட்ருக்கேன்னு சொல்ல, இல்லைம்மாம்மா நானும் இனி கிறிஷை பற்றி கவனிக்கக்கூடாது, கிறிஷோட விஷயத்தில் தலையிடவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதை என்னால் தாங்கிக்க முடியல, இத்தனை நாள் இவங்க எல்லாரும் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்துருக்குறாங்களான்னு நான் வந்து அங்கே நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு தான் வீட்டுக்கே வந்தேன், அப்போ பார்த்து விஜயாத்தை புரிஞ்சுக்காம என்னை வேற கேள்வி கேட்குறாங்க, திட்டுறாங்க,
இதில் இந்த மனோஜும் கேள்வி கேட்குறாரு. எப்படி மாமா நான் அமைதியாக இருக்க முடியும்னு மீனா நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்க, உடனே அங்கே வந்த ரோகிணியும், வீட்டில் இந்த முத்து மீனா ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மனோஜ் என்னாச்சு? நீ எதுக்கு மனோஜ் இந்த மீனா கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லை வீட்டில் உள்ள வேலையெல்லாம் மீனா செய்யலைன்னு அம்மா சொன்னாங்க. அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா என்னையே இந்த மீனா கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க ரோகிணி. மீனா என்ன சொன்னாலும் முத்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அங்கே ரோகிணியை பார்த்து ரொம்பவே கோவமாக இங்கே மீனா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ரோகிணி சாப்பிட்றீங்களான்னு மீனா கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்ல, அப்போ சாப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் இங்கேயும் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லும்போது, தன்னுடைய அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்ட ரோகிணி அங்கே பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் மீனா பார்த்ததால இப்படி கேட்குறாங்க. ரோகிணிக்கு ஒன்றுமே புரியாமல் என்னந்த மீனா எல்லாருக்கிட்டையும் கோவமாக பேசுகிறாங்க, நம்ம ரெஸ்ட் எடுக்க போகலான்னு நினைக்கும்போது உடனே மனோஜும், என் மனைவி ரோகிணி மாதிரி இந்த மீனா என்னைக்கும் இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்கிறதே இல்லைன்னு ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு, பாராட்டி பேசுகிறாரு. மீனாவால் அதை தாங்கிக்க முடியல. உடனே கேள்வி கேட்குறாங்க. போதும் மனோஜ், உங்கள் மனைவி ரோகிணியை பற்றின உண்மை தெரியாமல் இப்படிலாம் பேசாதீங்க மனோஜ் முதல்ல அப்படின்னு சொல்ல, அங்கே ரூமுக்கு போன ரோகிணி மறுபடியும் வெளியில் வந்து நிற்கிறாங்க. மீனா எதுக்காக இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்க, உடனே என்ன மீனா என்னை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் தப்பு செஞ்சால் உங்களை தானே கேள்வி கேட்க முடியும்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ரோகிணி என்ன தப்பு செஞ்சான்னு மீனா நீங்களா கேள்வி கேட்குறீங்கன்னு மனோஜ் பேசும்போது, உடனே அண்ணாமலையும், காரணம் இல்லாமல் மீனா இப்படி யாரையும் கேள்வி கேட்கவும் மாட்டா, யாருடைய விஷயத்துலையும் தலையிடவும் மாட்டா. ரோகிணியை பற்றின ஏதோ ஒரு உண்மை மீனாக்கு தெரிஞ்சிருக்கு, அதானம்மா மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நீங்கள் தான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ரோகிணி எவ்வளோதான் பொய் சொல்வீங்க, நீங்கள் தான் உங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டீங்களேன்னு கேட்கும்போது, உடனே இங்கே விஜயாவும், என்னது ரோகிணி சாப்பிட்டாளா அவங்க அம்மா வீட்லையா, தனக்குன்னு யாருமே இல்லைன்னு தானே வந்து ரோகிணி சொல்லிட்டு இருந்தா, மீனா என்ன பிரச்சனை செய்யணும்னு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியான்னு சொல்லும்போது, உடனே மனோஜ், ஆமாம்மா நானும் ரோகிணியும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கோம், எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எங்கள் அம்மா பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரோகிணியும் நானும் நல்லா சம்பாதிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பொறாமையில தான் இந்த மீனா அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்ல, மீனாவால் தாங்கிக்கவே முடியல. உங்கள் மனைவி ரோகிணி என்ன செய்கிறாங்கன்னே தெரியாத நீங்கள் என்னை பற்றி பேசவே கூடாது மனோஜ், இனி அப்படி பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன், ரோகிணியை மீனா நீங்கள் தப்பாக பேசினா நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லும்போது, ரோகிணி என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியாமல் நீ பேசாதன்னு சொல்கிறாங்க, அப்படி தான் பேசுவேன், சொல்லப்போனால் நீங்களும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கிறதே எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல, ரொம்ப கோபமாக இருந்த மீனா மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. தப்பு செஞ்ச நீங்கள் இந்த வீட்டில் இருக்கலாம், எந்த தப்பும் செய்யாமல் எல்லாருக்கும் நல்லது செய்கிறோம், உதவி செய்கிறோம், நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா, அது எப்படி நீங்கள் இதெல்லாம் பேசுவீங்கன்னு கேட்கும்போது, உடனே பாத்தியா ரோகிணி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணால் அந்த மீனாக்கு எவ்வளோ கோவம் வருது, அம்மா பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ரோகிணியும், மீனா தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்க மீனா அப்படின்னு சொல்ல, போதும் ரோகிணி உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் உங்கள் பையன் கிறிஷை வேற பார்த்துட்டு வந்திருக்கீங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, அது எல்லாத்தையும் இந்த மனோஜ் நம்பிட்டு இருக்காரு, நான் ஏன் பொறுமையாக இருக்கணும், நான் ஏன் வந்து பிரச்சனை செய்யக்கூடாது, நான் பொய் சொல்லலையே, நான் யாரையும் ஏமாத்தலையே, நீங்கள் தான் ரோகிணி பொய் சொல்கிறீங்கன்னு கேட்க, வீட்டில் உள்ள எல்லாருமே ரோகிணியை பார்க்குறாங்க. உடனே முத்துவும், மீனா என்ன சொல்கிற, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலன்னு சொல்லும்போது, ஆமாங்க இன்னைக்கு நான் டெக்கரேஷன் ஆர்டருக்காக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது கிறிஷோட பாட்டியவும் கிறிஷையும் பார்த்தேன், ஆனால் அவங்கக்கிட்ட போய் பேசினா கண்டிப்பாக அவங்க கோவமாக தான் பேசுவாங்கன்னு தெரியும், இருந்தாலும் கிறிஷ் கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தான்ல, அவன் எங்கே தங்கியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அதனால் அவங்களுக்கே தெரியாமல் இந்த ரோகிணி அவங்க 2 பேரையும் எங்கே தங்க வச்சுருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக போனேன். அங்கே கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ரோகிணி அங்கே இருந்தாங்க. ரோகிணியை பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு யோசித்தேன். கிறிஷோட பாட்டி ரோகிணி கிட்ட ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருந்தாங்க, நீ சொன்னதால தான் மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நான் ரொம்ப கோவமாக பேசினேன், சொல்லப்போனால் கிறிஷை நீ பார்த்துக்கவே மாட்டியா, உன் பையன் கிறிஷை நீ எப்போ தான் வந்து நல்லா பார்த்துப்ப, உண்மையை சொல்லி கிறிஷை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் அங்கே வெளியில் நின்று ரோகிணியும் ரோகிணியோட அம்மாவும் பேசுகிற எல்லாத்தையும் கவனித்தேன். அப்போ தான் தெரிய வந்தது, கிறிஷோட அம்மா வேறு யாரும் இல்லை, இத்தனை நாள் கிறிஷோட அம்மா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டோம்ல, ஆனால் உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சது எல்லாமே இந்த ரோகிணி, ஏன்னா கிறிஷோட அம்மாவே இந்த ரோகிணி தான், நான் பார்த்ததை தாங்க வந்து சொல்லிகிட்ருக்கேன், உண்மை என்னன்னு எனக்கு தெரியும், அதை தான் உங்ககிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். மீனா நடந்த எல்லாத்தையும் தெளிவாக சொல்ல, இங்கே வந்து ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க.
என் அம்மாவையும் கிறிஷையும் நான் பார்க்க போனது, கிறிஷ்கிட்ட பேசுனதுன்னு எல்லாத்தையும் மீனா கவனிச்சிருக்காங்க. மீனா அங்கே வந்ததை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. நான் எங்கள் அம்மாவை எங்கே தங்க வைக்கிறேன், கிறிஷ் எங்கே இருக்கான்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியவே கூடாதுன்னுல நான் நினச்சேன். ஆனால் இந்த மீனா இப்படி உண்மையை கண்டுபிடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு இங்கே வந்து எல்லாரையும் பார்த்த ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. மீனா சொன்ன உண்மையை கேட்டு மனோஜுக்கு ரோகிணி மேலே ரொம்ப கோவம் வருது. மீனா உண்மையை சொன்னதுனால தான் ரோகிணியால் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரோகிணி அமைதியாக இருக்கேன்னு கேட்க, இல்லை நான் எதுவும் சொல்ல விரும்பலை, ஆனால் கிறிஷ் என் பையன்தான் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க. உடனே இங்கே விஜயாவும், பாத்தியா மனோஜ், இவ்வளோ நேரம் உனக்கு மீனா மேலே கோவம் வந்தது, மீனாவை திட்டின, ஏன் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி மீனாவை வந்து கேள்வி கேட்ட, இப்போ பாத்தியா மீனா வந்து ரோகிணி யாரு, ரோகிணி பொய் சொன்னதுன்னு ஒவ்வொன்றையும் எல்லாருக்கும் புரிய வச்சுட்டா. சொல்லப்போனால் மீனா இந்த வீட்டு மருமக, என்னை கொஞ்சம் கூட மதிக்காமல் பேசினாலும், எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கலனாலும் யார்கிட்டையும் பிரச்சனை செய்ய மாட்டா, பொய் சொல்ல மாட்டா, ஏமாற்ற மாட்டா. அதனால் மீனா சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப கோவமாக இருந்த மனோஜ், இவ்வளோ நேரம் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணது பெரிய தப்பு, ரோகிணி இப்படி ஏமாத்திட்டாலே, அப்போ கிறிஷோட அம்மா ரோகிணினா ஏற்கனவே ரோகிணிக்கு நடந்த கல்யாணத்தை நம்மக்கிட்ட சொல்லாமல் ஏமாத்திருக்கா, இந்த கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக நிறைய பொய் சொல்லியிருக்கா. ரோகிணியை அப்போ இனி நான் நம்பவே கூடாது, இத்தனை நாள் நம்பி நான் ரோகிணியை நம்பி ஏமாந்துட்டேனா அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவமாக எல்லாரும் முன்னாடி ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. மீனா இப்படி உண்மையை கண்டுபிடிப்பாங்க, எல்லாரும் முன்னாடியும் என்னை பற்றின உண்மையை சொல்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. மனோஜும் மீனா முன்னாடியே என்னை வெளுத்து வாங்குவார், கேள்வி கேட்பார், என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு எந்த பதிலும் பேச முடியாமல், மீனாவால் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு, இந்த பிரச்சனையை இப்போ என்னால் சமாளிக்கவே முடியாது போல், என்னை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக மறுபடியும் என் அம்மாவை வர வச்சேன். ஆனால் நான் எங்கள் அம்மாவை பார்க்க போனது, எங்கள் அம்மா கிட்ட பேசினது, கிறிஷ் தான் என்னுடைய பையன்ற உண்மையை மீனா இப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினச்ச ரோகிணி அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, விஜயா கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே முத்துவும் இங்கே வந்து பார்லலம்மா செஞ்ச தப்புக்கு நம்ம யாருமே இனி அவங்கள மன்னிக்கவே கூடாதுப்பா, அப்படி ஒரு முடிவெடுத்தாதான் இந்த பார்லலம்மா திருந்துவாங்க, நம்ம குடும்பத்தையே இந்த பார்லலம்மா ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு முத்து.